அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அது மட்டுமல்ல, இந்த சிறார்கள் எடுத்துக்கொண்டு என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 16,000க்கும் மேற்பட்டவங்க ஷஹீதாகி இருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்கள் சுவர்க்கத்துடைய அந்த மலைகளிலே விளையாடி கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீஹான செய்தி, அத்ஃபாலுல் முஃமினீன், முஃமின்களுடைய சின்ன பிள்ளைகள், சின்ன வயசுல யார் யாரெல்லாம் மௌத்தா போனாங்களோ இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பராமரிப்பதற்கு சுவர்க்கத்துல ஒரு மலையில நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து தந்தையாகவும் சாரா அலைஹிஸ்ஸலாத்து தாயாகவும் நியமித்து இந்த சிறார்களை பராமரிக்க, தாய் தந்தையர்களை இழந்தவர்கள் அங்கே தாய் தந்தையர்களையும் கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பராமரிக்க வைத்திருக்கிறான் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. கியாமத் நாள் வரும் கூடிய நேரத்துல மஹ்ஷர் மைதானத்துல யார் யாரெல்லாம் சின்ன வயசுல தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார்களோ அந்த பெற்றோர்களிடத்துல நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சாரா அலைஹிஸ்ஸலாமும் இதோ உங்களுடைய குழந்தைகள் என்று சொல்லி எங்களிடத்திலே யார் யார் இழந்தார்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைப்பாங்க. இந்த நேரத்துல அந்த பிள்ளைகள், அந்த குழந்தைகள் பேசும், யா அல்லாஹ், இவ்வளவு காலம் எங்களை சுவர்க்கத்துக்கு நீ அனுப்பினாய், வ ஆபா உனா, எங்களோட பெற்றோர்களையும் நீ சுவர்க்கத்துக்கு அனுப்பு என்று சொன்ன நேரத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவர்களுடைய ஷஃபாத் அல்லாஹ் கபூல் செஞ்சு உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ ஆபாஉக்கும், நீங்க உங்களோட உம்மா அப்பாவை கூட்டிக் கொண்டு சுவர்க்கத்துக்கு போங்க. இப்படியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு கொடுப்பான். நிச்சயமாக இப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த சிறுவர்களுடைய கூட்டத்தில் கஸாவுடைய 16,000க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சாரா அலைஹிஸ்ஸலாத்துடைய பராமரிப்புக்கு கீழால சந்தோஷமாக விளையாடி கொண்டிருப்பார்கள்.